விஜய் காவேரி பிரிஞ்சதால மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. தாத்தா எவ்வளவோ அவருக்கு சமாதானம் சொல்லி பார்க்குறாரு. ஆனா, அவரால பழைய நிலைமைக்கு வரவே முடியல. விஜய் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்காரு. அவர் நெறைய தாடி வச்சுக்கிட்டு அப்படியே சோகமா தன்னை மறந்து எதையும் யோசனை பண்ணிட்டே இருக்காரு. இதையெல்லாம் பார்த்த தாத்தா, பாட்டிக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. காவேரி, விஜய் சேர்ந்தா மட்டும் தான் இந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க 2 பேருமே. விஜய் காவேரியை எப்படியாவது மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போறாரு. அங்கே பார்த்தா கரெக்டாக காவேரி மீட் மீட் பண்ணிடுறாரு. அப்போ காவேரி கிட்ட, "காவேரி ப்ளீஸ் காவேரி, நான் சொல்கிறத கொஞ்சம் நேரம் கேளு. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டேன். அந்த விஷயத்தில் இப்போ சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் காவேரி. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். போதும் விஜய், நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், செஞ்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன்? இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் கிடையாது. கொஞ்சம் மனசு கஷ்டம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் பிரகாரம் கரெக்டாக இருந்தீங்க. ஆனால் நான் தான் அக்ரிமெண்ட் பிரகாரம் சரியாக இல்லை. என்ன பார்த்தா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள பார்த்து எனக்கு எதுவுமே இல்ல. எங்க வீட்ல உள்ளவங்கலாம் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. நீங்க துரோகம் பண்ணாம நெனைக்கிறாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் அப்படி நினைக்கவே நினைக்கல. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நெறைய உதவிகள் எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ம் வந்து நான் அக்ரீமெண்ட்ட மீறி உங்ககிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்த்தது தப்புன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் விஜய், அப்படி சொல்றாரு. அத கேட்டுட்டு விஜயால தாங்கவே முடியல. "காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? ப்ளீஸ் காவேரி, இப்படிலாம் பேசாதன்னோனே." உடனே "பரவாயில்லங்க, விடுங்க. நான் சொல்கிறத ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு அப்புறம் நீ முடிவெடு காவேரின்னு" சொல்ல வராரு. கரெக்டாக அந்த டைமில் வந்துடுறாரு. அவங்க நிவினும் குமரனும், அவங்க 2 பேருமே பார்த்துட்டே இருக்காங்க. "காவேரி, முதல்ல நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னதால வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து காவேரி கிளம்பிடுறாங்க. "இங்கே பாருங்கள், நானும் என் பொண்டாட்டி என்னமோ பேசிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்தது? நான் அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. தேவையில்லாமல் ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்குங்க. நான் காவேரி கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் தலையிடுறீங்கன்னொன்னே, "நீ காவேரி கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. காவேரிக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. காவேரி தேடி நீ வரவும் கூடாது. உன்னை யார் வர சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அவர்கிட்ட சண்டை போடுறாரு. 2 பேருமே அவங்க சட்டையை பிடிச்சு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து நிவின் அவங்கள விலக்கி விடுறாரு. "என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க? 2 பேரும் இவ்வளோ பெரியவங்களாயிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க ரோட்டில், அசிங்கமாக இருக்குது இதெல்லாம்" அப்படின்றாரு. "இங்கே பாருங்கள், தேவையில்லாமலாம் பண்ணிட்டுருக்கேன். காவேரியை மீட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வீட்டில் முடிவு எடுத்திருக்காங்களே, நீங்கள் ஏன் மீட் பண்ணுறீங்க? அதை சொல்ல முதல்ல நீ யார்?" அப்படின்னு நிவின் "இங்கே பாருங்கள், நான் சொல்லலை, அவங்க வீட்டில் தான் சொல்கிறாங்க" அப்படின்னோடனே, "நீங்கள் எல்லாருமே என்ன முடிவு பண்ணிக்கங்க நல்லா தெரியும். காவேரியை பிரிக்கலாம் தானே இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கு சொல்கிறேன், சீக்கிரமாகவே காவேரி நானும் ஒன்றா சேருவோம். உங்கள் எல்லாருமே பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட போகிறீங்க பாருங்கள். அந்த மாதிரி நாங்கள் ஒன்று சேருவோம். காவேரி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் காவேரி இருக்க மாட்டா. எங்கள் காதல் உண்மைன்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் சேருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க 2 பேரும். "என்னென்ன நீ சும்மாவே கை நீட்டிகிட்டு இருக்க? எதுக்கு விஜய் அடிக்க போகிற? என்ன நீ, அவன் தான் எல்லாமே பண்ணான். இங்கே பாருண்ணே, அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும். ஆனால் காவேரி உண்மையை அவர் நேசிச்சாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு வந்ததில்ல, அதுலேருந்து தான் பிரச்சனை ஆயிருக்கு அவங்களுக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்காக தேவையில்லாமல் எதுக்கு அடிக்க போகிற நீ? இங்கே பாரு, இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும். என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? காவேரி எவ்வளோ நேசிக்கிறா அவனை. ஆனால் அவன் பற்றியா கொஞ்சமாவது அதுக்கு தகுதி இருக்கா அவனுக்கு? அதெல்லாம் எதுக்கு நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, காவேரி மீட் பண்ண சொல்லக்கூடாதுன்னு உண்மைதான். ஆனால் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டுமே, என்ன பிரச்சனை இதில்? நீ என்ன பிரச்சனைன்ற? அத்தைக்கு யாரா பதில் சொல்லுது? அத்தை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே கூடாது, அவங்க ரொம்ப பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. பத்தாதுன்னு காவேரிக்கு அவன் அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான். வீட்டை விட்டு வெளியே போன்னு கேட்டிருக்கான். அவனை மீட் பண்ண சொல்கிறியா? அப்படின்னோடனே, நான் அதுக்கு சொல்லலைண்ணே. இங்கே பாருங்கள், நம்ம என்ன தான் அவங்கள மீட் பண்ண வேணாம்னு சொன்னாங்களோ, அவங்க மீட் பண்ணுவாங்க. ஏன்னா காவேரி அவள் மீட் பண்ணி பேசணுன்னா பேசிக்கிட்டு போட்டுமே. இதில் என்ன இருக்குது? இந்த காவேரி மனசில் உறுதியாக இருக்கால விஜய் வேணான்னு சொல்லிட்டு. அவள் உறுதியாக இல்லைடா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என்னென்ன சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு.